ஜடேஜா வந்து விட்டது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அன்ஃபேர். 18 crores சஞ்சு வந்து ஒர்த்துன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒர்த்து கிடையாது. தோனி அவுட் ஆனா கூட ஜட்டு இருக்காரு, மேட்ச் நமக்கு ஃபினிஷ் ஆகாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். இப்போ அவர் போயிட்டாருன்னா நல்ல ஒரு ட்ரேடு தான். ஏன்னா ஜடேஜா ஆல்ரெடி ஐ திங்க் கொஞ்சம் அவரோட ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. கைக்வாடுக்கு கேப்டன்சி வரல, தோனி தான் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ கைக்வாடு கேப்டன்சியை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ஐ திங்க் சாம்சனோட ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. இந்தியன் கிரிக்கெட்ல இல்ல வேர்ல்ட் லெவல்லே ஜடேஜாவோட ஸ்கில்லுக்கு இப்ப ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. அவர் மாதிரி ஒரு கன் ஃபீல்டர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு. இன்னைக்கு ஐபிஎல் ட்ரேட் நடந்திருக்கு. சென்னைக்கு சஞ்சு சாம்சன் வந்திருக்காரு, சென்னையிலிருந்து ஜடேஜாவும் சாம் கரன் போயிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? ஸோ இந்த டீல் வந்து சாம் கரன் வந்து புஷ் பண்ணது ஓகே, பட் ஆனால் வந்து ஜடேஜா வந்து விட்டது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன்ஃபேர். ஸோ கிரிக்கெட்டிங் பெர்ஸ்பெக்டிவ் படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ ஜடேஜா தான் வந்து இப்போ இந்தியன் டீமில் வந்து ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர். இன்னும் 36 ஏஜ் தான் ஆகுது. ஸோ ஹி ஹாஸ் லைக் 2 to 3 to 4 years ஆஃப் கிரிக்கெட் இன். ஸோ அது மட்டும் இல்லாமல் சேப்பாக் பிச்சை ஆட போகிறப்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இட்ஸ் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக். ஸோ ஜடேஜா வந்து இதில் வந்து ஒரு 13 to 14 years இருந்ததுனால he can able to analyze this pitch. இப்போ சஞ்சு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ஒரு டாப் ஆர்டரில் நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணுறீங்க. ஸோ பிளேஸ் பண்ணுறப்ப ஏற்கனவே வந்து ஒரு ரெண்டு டாப் ஆர்டர் பிளேயர்ஸ் ஏற்கனவே வச்சுக்கிட்டு இருக்கோம். தட் மீன்ஸ் லாஸ்ட் டைம் வந்து ஆயுஷ் மாத்ரே ஒரு ஃபைண்டு, நெக்ஸ்ட் வந்து ருத்ராஜ் கைக்வாட் இஸ் கோயிங் டு பி லைக் நம்பர் 3. ஸோ இப்போ ஊர்வில் பட்டேலை வச்சு ட்ரை பண்ணீங்க நம்பர் 1. ஸோ அதை நீ ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். இந்தியன் பிளேயர் ஒருத்தர் வேணும்னு சொல்கிறாங்க, பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ சஞ்சுவே வந்து இந்தியன் டீம்ல வந்து இன் அண்ட் அவுட்டில் தான் இருக்கார். ஸோ அது மட்டும் இல்லாமல் சஞ்சு வந்து ஒரு ஷார்ட் பாலுக்கு கேஸ். ஸோ ஷார்ட் பால்லாம் வந்து அழுத்தினாங்கன்னா சஞ்சுவோட வீக்னஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து ஹவு ஃபார் சஞ்சு இஸ் கோயிங் டு டேக் த ஸ்பின்னர்ஸ் சேப்பாக்கில், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸோ ரீசன் என்னன்னா, இது வரைக்கும் சேப்பாக்கில் பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்பின் வந்து டேக் ஆன் பண்ணுவாங்க. அதே மாதிரி சேப்பாக்கில் சென்னையோட விக்டரி வந்து ஏன் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா ஸ்பின் சோக் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்பின் சோக்கில் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஜடேஜாவோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப நிறையா இருக்கும். ஸோ இந்த கான்ட்ரிபியூஷன் இப்போ கம்ப்ளீட்டாக லூஸ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜடேஜா மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் போகிறதுனால கண்டிப்பாக ஒரு பேட்ஸ்மேனுக்கு தனியாக எடுத்தாகணும், ஒரு பவுலரை தனியாக எடுத்தாகணும். ஸோ அது வந்து irreplaceable. ஏன்னா கண்டிஷன்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கே புதுசாக வர பவுலர்ஸ்க்கு வந்து டைம் எடுக்கும். ஸோ இது வந்து பிரிட்டி அன்ஃபேர். அது மட்டும் இல்லாமல் 18 crores சஞ்சு வந்து ஒர்த்துன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து கிடையாது. ஏன்னா மார்க்கெட்டில் பிளேயர்ஸ் கம்மி தான், பட் இருந்தாலும் ஒரு யங் டேலண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். ஸோ திஸ் இஸ் மை தாட். சென்னையோட லாஸ்ட் இயர் வந்து பேட்டிங் ஆர்டர் தான் ரொம்ப ஒரு மாதிரி அன்ஸ்டேபிளாக இருந்தது, அதான் பிரச்சனையாக இருந்து அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக சஞ்சு சாம்சன் கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படுது. அது சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, நான் என்ன கேட்குறேன், சஞ்சு ஒரு ஆள் எடுத்துகிட்டு வந்தால் எனக்கு தெரிஞ்சு சென்னையோட டாப் ஆர்டரே ஃபெயில் ஆச்சு. போன வருஷம் வந்து ஃபயர் பவரே கிடையாது. அட்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரச்சின் வச்சு ட்ரை பண்ணாங்க, டெவான் கான்வே வச்சு ட்ரை பண்ணாங்க, ஓகே ஃபைன். பட் ஆனால் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து 4 பிளேயருமே ஆடலை. தட் மீன்ஸ் இது கம்ப்ளீட் டோட்டல் ஃபெயிலியர். அது அப்போ இந்த ஒரு ஃபெயிலியரை வந்து போக்குறதுக்காக ஒரே ஒரு பேட்ஸ்மேன் மட்டும் எடுத்துட்டு வந்தா அது வந்து இது பண்ண முடியும். இதான் ரீசன். இப்போ ஜடேஜா வெளியே போயிட்டாருங்கிற கேள்விப்பட்டோன்னே முதல்ல உங்களோட தாட் என்னவா இருக்கு? ஒரு 12 to 13 years வந்து ஒரு பிளேயர் வந்து irreplaceable பிளேயர். ஏன்னா வந்து இஸ் அ மேட்ச் வின்னர் அப்படின்னு கேட்குறப்ப கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்துச்சு. பட் ஒரு விஷயம், இஸ் ஆல்சோ இந்த ஃபேக் இன்டு ஹிஸ் கேரியர். ஸோ 50-50. பட் ஜடேஜாவை ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு சஞ்சு இருப்பாரான்னு கேட்டீங்கன்னா ஐம் நாட் ஃபேன் ஆஃப் இட். சஞ்சு வந்து கேப்டன் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு சொல்லப்படுது, அது எப்படி சொல்லுங்க? அது ஆஸ் பர் கிரிக்கெட் ஃபேனா பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட் வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ யூ நீட் டு ரன் த்ரூ வித் ருத்ராஜ் கைக்வாட். ஸோ ஒரு சீசனை வச்சுட்டு நீங்கள் வந்து ரைட் ஆஃப் பண்ண முடியும் எந்த ஒரு பிளேயரையும். ஸோ ஹி நீட் டு கிவ் சம் ரன், மினிமம் 2 years ஆஃப் ரன் கொடுத்தா மட்டும் தான் தெரியும் வாட் இஸ் ஸ்கோர் அப்படின்னு. ஸோ அவ்வளோதான். சஞ்சு சாம்சன் வந்து சிஎஸ் ஓகே, பட் ஜட்டு மிஸ் பண்ணுறோம் ரொம்ப. ஏன்னா ஜட்டு இத்தனை சீசனாக விளையாடி 2023 கப் வாங்கி கொடுத்தாரு. அது இன்னமும் நம்ம பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மேட்ச் ரிவைண்ட் பண்ணி பார்க்குறோம், இல்லை இன்ஸ்டாகிராமில் ஸ்டேட்டஸ் பார்க்குறப்பயே செம்மையாக இருக்கும். அட் சேம் டைம் வந்து நமக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா தோனி அவுட் ஆனால் கூட ஜட்டு இருக்காரு, மேட்ச் நமக்கு ஃபினிஷ் ஆகாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். இப்போ அவர் போயிட்டாருன்னா, தோனி முடிச்சிட்டாருன்னா, சப்போஸ் அவுட் ஆகிட்டாருன்னா
நமக்கு அந்த ஒரு இது இருக்காது, பின்னாடி யார் அடிப்பா, எப்படி அதை கொண்டு வர போகிறாங்கன்னு தெரில. ஜட்டு போனது ரொம்ப வருத்தம். மீன்ஸ் எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 வீக்காக இன்ஸ்டாகிராம்ட்டும் எதுவாகட்டும் எந்த போஸ்ட் வந்து ரிலேட்டட் டு ட்ரேடிங் போட்டாலுமே அதில் கமெண்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா கமெண்ட்டுமே ஜட்டுவை விட்டுறாதீங்க அதே தான் இருக்கும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸை எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ட்ரேடை பற்றி சொல்லணும்னா எல்லா டீமும் எல்லா ஃப்ரான்ச்சைஸுமே ட்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் எப்போவுமே வந்து இந்தமாரி எமோஷனலாக அட்டாச் ஆகிடும் ஒரு டீம் கூட. அதனால எல்லாருமே வந்து அஃபென்ஸாகவும் பேசுகிறாங்க, சம்டைம்ஸ் நல்லா ஃபேவராகவும் பேசுகிறாங்க. ஃபைனலாக என்னன்னா நம்ம ஐபிஎல் பார்க்குறோம், 2 சீசன் ஜாலியாக சம்மர் சீசன் ஃபுல்லாக ஐபிஎல் பார்க்குறோம். எப்படினாலும் 11th எடுத்து தான் வர போகிறாங்க. அந்த டீமோட ப்ரிப்பரேஷன் அவங்க எல்லாமே ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஏற்றமே ஸ்ட்ராட்டஜிஸ் ஒவ்வொரு டீமும் பண்ணியிருப்பாங்க. அவங்க தேவைப்படுற ஸ்ட்ராட்டஜிஸ் நம்மளாம் நிறைய சொல்லலாம். ஆனால் அவங்களுக்கு டீமுக்குள்ளே இன்டர்னலாக தெரியும் எந்தமாரி பிளேயர்ஸ் எப்படி கேவலாக இருக்காங்க. அவங்க அனலைஸ் பண்ணி ட்ராக் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. த்ரூ அவுட் த இயர் ட்ராக் பண்ணி தான் 2 months நல்ல ஸ்ட்ராட்டஜி பண்ணி ட்ரேட் பண்ணுறாங்க. அது ரிலேட்டடாக பார்க்கும்போது நமக்கு ஃபுல் என்டர்டைன்மெண்ட் கிடைச்சா ஓகே தான். இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்க்குறீங்க? சென்னைக்கு வந்து சஞ்சு வந்திருக்காரு, ஜடேஜா வெளியே போயிருக்காரு. அதே ஒரு கிரிக்கெட் ஃபேனாக அதை மூவ் எப்படி பார்க்குறீங்க? ஜடேஜா வந்து விட்டுறக்கூடாது தான். எப்படின்னா அவருக்கு ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சென்னை பிச்சை பற்றி நூக்கன் கனஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். எந்தமாரி விக்கெட்ஸ் எந்தமாரி அனலைஸ் பண்ணுவோம் ஃபுல்லாக அவர் தெரிஞ்சிடும். அவர் விட்டு கொஞ்சம் தப்பு தான். பட் இருந்தாலும் நம்ம சஞ்சு சாம்சனும் நல்ல பிளேயர் தான். ஆனால் அவர் எப்படியுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆஃப் சீசன் மட்டும் நிறைய பிக் ஸ்கோர்ஸ் 100s 80s அடிக்கிறாரு. போக போக கொஞ்சம் ட்ராப் ஆகுது. அந்தமாரி இருக்கக்கூடாது. சென்னை பிச்சை அவர் செட் ஆகும்னு நம்புகிறோம், பார்ப்போம். நல்ல ஒரு ட்ரேடு தான். ஏன்னா ஜடேஜா ஆல்ரெடி ஐ திங்க் கொஞ்சம் அவரோட ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. அண்ட் சாம்சன் வந்து அங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 8 yearsஆக கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஹீஸ் யங் as வெல். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரேடை நான் பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். ஏன்னா ஆன் அ லாங்கர் ரன் ஐ திங்க் சிஎஸ்கேக்கு வந்து ஐ திங்க் இட் வில் பி பெனிஃபிஷியல். அண்ட் மோரோவர் கைக்வாடுக்கு கேப்டன்சி வரல, தோனி தான் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ கைக்வாடு கேப்டன்சியை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஐ திங்க் சாம்சனோட ஒரு மூவ் வந்து எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டான மூவ் சிஎஸ்கே எடுத்ததுன்னு நான் சொல்கிறேன். ஒரு பேட்டராக சிஎஸ்கேக்கு சாம்சனோட வரவை எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பேட்டிங்கில் நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் எல்லா அவர் T20 ஆடிட்டு இருக்காரு. வேறஸ் நீங்கள் ஜடேஜா வந்து டெஸ்ட் மட்டும் தான் ஆடுறாரு, மற்ற ஃபார்மேட்ஸ்லாம் ரிட்டையர் ஆகிட்டாரு. ஸோ ப்ராபப்ளி இந்த மூவ் வந்து சிஎஸ்கேக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். ஜடேஜா வெளியே போகிறது ஏதோ ஒரு வகையில் நெகட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நெகட்டிவாக உடனே இம்பேக்ட் தெரியாது. பட் உங்களுக்கு செட் ஆகிறதுக்கு டைம் ஆகும்ல. ஒரு பேட்ஸ்மேன் இன்னொரு ஃப்ரான்ச்சைசிலேருந்து இங்கே வந்து செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ப்ராபப்ளி அந்த டைம் வந்து நம்ம கொடுக்கணும், ஒரு குஷன் டைம், பஃபர் டைம் கொடுக்கணும். ஸோ ஒன்ஸ் அவர் செட் ஆயிட்டாருன்னா சாம்சன் இஸ் அ கேப்டன் மெட்டீரியல். ஸோ ப்ராப்ளி சிஎஸ்கேக்கு இது பெனிஃபிஷியல். ட்ரேட் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 டீமுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கு. ஏன்னா நீங்கள் ஜடேஜா மாதிரி ஒரு லெஜெண்டரி கிரிக்கெட்டர் வந்து அவர் எங்கே ஸ்டார்ட் பண்ணாரோ அதே ஃப்ரான்ச்சைஸிக்கு மறுபடியும் போகிறது அவங்களுக்கு பெனிஃபிட். அண்ட் இன்னொரு பெரிய பெனிஃபிட் என்ன, ஜடேஜாவோட 4 குவிக் ஓவர்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து போன டோர்னமெண்ட்ல அதில் தான் லேக் ஆனாங்க. ஏன்னா தே ஹேட் அஸ்வின் அண்ட் as well as சகால். இப்போ அவங்களுக்கு ஸ்பின் இல்லாதங்காட்டி ஜடேஜா வாங்கியிருக்காங்க. பட் சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜடேஜா வந்து ஒரு ஐகானிக் பிளேயர் சிஎஸ்கே. அவர் இல்லாதது ஒரு சிஎஸ்கேவோட ஹார்ட் கோட் வேணா எனக்கு ரொம்ப வருத்தம் தான். பட் கன்சிடரிங் த ஃபியூச்சர் வி நீட் இந்தியன் விக்கெட் கீப்பர் ஹூ கேன் பேட் வெல். ஸோ சஞ்சு இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அண்ட் ருத்ராஜ் கைக்வாட் டாப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேற லெவல் டாப். மற்ற எந்த ஃப்ரான்ச்சைஸிக்குமே இந்த அளவுக்கு டாப் குஷன் இருக்கான்னு தெரியல. ஆஸ் வெல் அஸ் ஆயுஷ் மாத்ரே, உர்வில் பட்டேல் அவங்க எல்லாருமே நல்லா சாலிடா இருக்காங்க. மிடில் ஆர்டர்ல தூபே, பிரேவிஸ் எல்லாம் இருக்கும்போது ஒரு நல்ல சாலிட் பேட்டிங் லைனப் இருக்கு. பவுலிங்ல மட்டும் நாம இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்பின்னர் ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்னா we are all bases covered அப்படின்னு. நீங்க என்ன பார்த்தாலுமே ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. இந்தியன் கிரிக்கெட்ல இல்ல வேர்ல்ட் லெவல்லே ஜடேஜாவோட ஸ்கில்லுக்கு இப்ப ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. அவர் மாதிரி ஒரு கன் ஃபீல்டர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவர் லாங்கில் இருந்து அப்படியே கன் மாதிரி அடிப்பாரு ஃபீல்டர்லாம். ஸோ அது ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பட் நமக்கு ஒரு 4 ஓவர் போற ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஃபிங்கர் ஸ்பின்னர், அகில் குஷன் எல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் எடுத்து போட்டாங்க அப்படின்னா as well as தமிழ்நாடு லோக்கல் ஆடுற பிளேயர்ஸ் யாராவது நல்லா டேலண்டான எடுத்து க்ரோம் பண்ணாங்கன்னா வி கேன் ஹேவ் ஃபியூச்சர். பட் ஜடேஜா அவர் 37க்கு மேல போயிட்டாரு. அவர் லிமிடெட் ஓவர் ஸ்டைல இருந்து பேக் சைட் பண்ணிட்டாங்க. இப்போ டெஸ்ட் ஃபார்மேட் மட்டும் தான் ஆடிட்டு இருக்காரு. ஸோ கன்சிடரிங் த ஃபேக்டர் 2 டீமுமே பெனிஃபிட் தான்.